ரம்யா இப்ப என்ன சொல்ற நீ இவ்வளவு கோவப்படுற? ஓஹோ, நேத்துல இருந்து போன் எடுக்கல, ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்ப நேர்ல கிளம்பி வந்திருக்க. அப்ப கூட நீ கேட்டது தப்புன்னு உனக்கு தெரியலல? இது உனக்கு தப்புனே தெரியாத அளவுக்கு உன் மனசுல பதிஞ்சு போயிருக்கு. ஏய் பேபிமா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இதே நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? விடுறா, எதுடா விளையாட்டு? ஏன் எடுத்த இன்னொருத்தவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறது உனக்கு விளையாட்டா இருக்கா? ரம்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் அந்த இடத்துல சொல்லலடா. இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சின்ன விஷயமா? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் டென்ஷன் ஆகுறேனா? உனக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியுதுல? ஐயோ ஏய் ரம்யா ரம்யா, ஏய் என்னடி பண்ற? ஏய் சொன்னா கேளுடி. கத்திய குடு ரம்யா, பைத்தியம் அடி உனக்கு. ரம்யா என்னாச்சு? ஏய் ஏய் என்னடி பழக்கம் இது? என்ன பண்ண? மா ப்ளீஸ் மா, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீ வராத. என்னப்பா? என்ன ஏத்து பேசிட்டு இருக்க? ஏய் மா நீ போன்னு சொல்றல்லம்மா. ஏன் ஆண்டி, இப்படி பண்ற? ப்ளீஸ். ஏன் ரம்யா இப்படி பண்ற? என்னாச்சு உனக்கு? பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு பெரிய பதவிக்கு வர போற, இப்படி பொறுப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு கார்த்திக், எதுல பொறுமையா இருக்கணும் எதுல பொறுமையா இருக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் சென்ஸ் இல்லாதவ இல்ல. என் உடம்புல ரத்தமும் சதையுமா கலந்து கிடக்கிறது நீ மட்டும்தான் கார்த்திக். உன்னால யார் கூடயும் பங்கு போட முடியாது. உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சொல்லுடா சொல்லு.